வாழை மரம் மாதிரி முருங்கை மரத்தோட எல்லா பகுதிகளிலையுமே ஒரு மருத்துவ குணமானது இருக்கு. அதுல பெரும்பாலும் இந்த முருங்கை பிசினை நம்ம பெருசா யூஸ் பண்றதே இல்லை. வெயில் காலம்னு சொன்னாலே எல்லாரும் பாதாம் பிசினை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதே அளவுக்கு முருங்கை பிசின்லையும் இந்த குளிர்ச்சி தன்மையானது இருக்கு. இந்த முருங்கை பிசினை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, உடம்பு ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க, பித்த உடம்பா இருக்கிறவங்க, இந்த வரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் நரம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, முக்கியமாக இந்த வாத நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த முருங்கை பிசினை எடுத்துகிட்டு வரலாம். இந்த முருங்கை பிசினை எப்படி எடுத்துக்கணும்னா, 1 கிராம் அளவோ இல்லைன்னா ஒரு 2லேருந்து 3 பீஸை தண்ணியில் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த ஊற வச்சதை இளநீர்லையோ இல்லை ஜூஸ்லையோ கலந்து எடுத்துக்கலாம். டேஸ்ட் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க 1 ஸ்பூன் பசு நெய்யில் இந்த ஒரு 2-3 பீஸ் சொன்னேன் இல்லையா, அதை நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இந்த பொடியை பால்லையோ இளநீர்லையோ சாப்பிட்டுட்டு வரலாம். வெயில் காலத்தில் எப்படி இந்த பாதாம் பிசினை எடுக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த முருங்கை பிசினையும் உங்களுடைய டயட்டில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த நாள்பட்டு பிரச்சனை இருக்கவங்க மட்டும் மூலிகை மருத்துவரோட ஒரு ஆலோசனையை எடுத்துக்கிட்டு நாடி பரிசோதனையை செஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறது படி ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நன்றி.